நிறைவு செய்தியாக மகளிர் மசோதா நிறைவேறாததற்கு பாரத பிரதமர் அவர்கள் மக்களிடையே தோன்றி அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், என்னால் இது நிறைவேற்ற முடியல, ஆனாலும் இதற்கான போராட்டம் தொடரும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் நாட்டு மக்களுக்கு அவர் கொடுத்திருக்காரு. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவன் தாய மனுஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட சொல்லுக்கு உதாரணமாக நம்முடைய பாரத பிரதமர் செயல்பட்டு இருக்கிறார். தகைமையாளர், பெருந்தகை இவர் தான். அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ஆள் இவள் தான். இது ஒரு பெரிய வெற்றியாக நினைத்து எல்லாம் வெற்றியாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சில பேர்லாம் பேசினாங்க, பட்டாசு வெடித்தார்கள், இனிப்பு வழங்கினார்கள். அதனால அப்படி வழங்கிய எல்லாரையும் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பாரத பிரதமர் மோடி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே ஒரு திருக்குறளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதிட்டு போயிட்டார். அந்த குறளை தான் இப்ப நான் சொல்ல போறேன். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அவ்வளவுதான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பில் ஒரு பெரும் தகைமையாளர் நம்ம நாட்டிலே நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நான் சொல்ல நினைக்கிறது. இப்ப பாருங்க, இதுல இவங்கெல்லாம் முக்கியமா எதிர்த்ததுக்கு ஒரு 2 காரணம். ஒண்ணு மகளிர் மசோதா, ஒண்ணு இன்னொன்னு தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன். இப்ப அவர் என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் 50% கோட்டால நம்ம மறுவரையை பண்றேன். அப்படி வரையறை செய்யும் போது நமக்கு 20 MP எக்ஸ்ட்ரா வராங்களா? ஆமா, 20 MP 59 கிடைக்கும். 59 39 இருக்காங்க. இப்ப சட்டத்தை பாஸ் பண்ணி தான் நமக்கு 20 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருப்பாங்க. ஆமா. இந்த தொகுதி மறுவரையறை என்பது செய்யப்பட வேண்டிய, கட்டாயம் செய்யப்பட வேண்டிய. ஏன்னா 47 52 குடியரசு வந்த பிறகு இருந்த எம்பிக்கள் எண்ணிக்கை வேற. அதன் பிறகு செகண்ட் முறை டீலிமிட்டேஷன் வந்தது. அப்ப திருப்பி மாத்தினாங்க. திருப்பி தேர்டு வந்தது. இப்ப நம்ம அப்படியே அதன் பிறகு என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு 25 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பாப்புலேஷன் பேஸ் பண்ணி திருப்பி ரீடிஃபைன் பண்ணணும். சரியான முறைதான் அது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுல தெளிவா இருக்கிறது, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ரீடிஃபைன் பண்ணணும். இப்ப மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இல்ல, நான் 50% ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ற கோட்டா, அவ்வளவுதான். அப்ப அடுத்த 25 வருஷத்துக்கு பாப்புலேஷன் பத்தி யாரும் பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு 20 MP கூட கிடைச்சிருக்கும். சப்போஸ் இவங்க சொல்லபடி 2011 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பாப்புலேஷன் மறுவரையறை பண்ணியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சபட்சம் 6 to 9 MP குறையும். இப்ப 11 கூட வராது. இப்ப இவங்க தோத்துட்டாங்க, இந்த மசோதா தோத்து போயாச்சு. அதனால இப்ப 26ல இப்ப எடுக்க போறாங்க. இதை பேஸ் பண்ணி அடுத்து கொண்டு வந்தாகணும். அப்ப இன்னும் குறையும். அப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள்? துரோகம் பண்ணிருக்காங்க. 20 இருக்கிற இடத்துல இன்னும் குறைய போகிறது. அடிஷனல் +20 என்பதற்கு பதிலாக மைனஸ்ல போகுது. அப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணின திமுக என்ன பண்ணுது, துரோகம் பட்ட பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க. திமுக என்பது தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே துரோகம் தான் செய்திருக்கிறது. காவிரி பிரச்சனைக்கு காரணம் திமுக. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது அணை கட்டுவதற்காக அந்த மைசூர் அந்த ஒப்பந்தம் காலாவதியான போது நீட்டிப்பு செய்யாமல் இன்னொரு அணை கட்டுவதற்கு, ஹேமாவதி அணை, இந்த மற்ற 3 அணைகள் கட்டுவதற்கு எல்லா உதவியும் செய்துவிட்டு இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே திமுக. முல்லை பெரியாறு அணை துரோகம் செய்து திமுக, கச்சத்தீவை தாரை வாய்த்து கொடுத்தது திமுக. இப்படி அந்த துரோக பட்டியல்ல இப்ப எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கிறது தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்து திமுக என்பதை நிரூபித்திருக்கிறது. தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே அன்றிலிருந்து இன்று வரை திமுக தமிழினத்துக்கு, தமிழர்களுக்கு விரோதி. அது லேட்டஸ்டா இது ஆட் ஆயிருக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பாருங்க, மகளிர் மசோதா. பெண்கள் இப்ப நம்ம நாட்டினுடைய ஒரு ஜனத்தொகையில 50% இருக்கக்கூடிய பெண்கள், அப்ப அந்த பதவியில போய் அவங்களுடைய கருத்துக்கள், அந்த ஃபீலிங்ஸ் ரெப்ரசன்ட் ஆகும். 50% 33% இருக்கணும் இல்லையா? அப்போ பெண்களுக்கான அதிகாரத்தை தடுத்தது யாருன்னா திமுகவும் காங்கிரஸ், இண்டி கூட்டணி கட்சிகள். இதே மகளிர் மசோதா எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கு. கீழ்ச்சி போட்ட லல்லு பிரசாத் யாதவ், இதெல்லாம் ஆணாதிக்க கட்சிகள். இதை பற்றி போன செய்திகள் சிந்தனைகள்ல பேசும்போது சொன்னேன், திமுக உண்மையிலே ஸ்டாலினை விட எல்லாருக்கும் தெரியும்
தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் கனிமொழி. வர முடிஞ்சதா? வர முடியாது. ஏன்னா அந்த டிஎன்ஏல வந்து பெண்கள் விரோதம் இருக்கிறது. இப்ப ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி பத்தி யாராவது அவங்க பேசியிருக்காங்க? ஆட்சியில் இருந்த போது பாடி ஷேம் பண்ணுவாங்க, அவங்களுடைய உடலை வைத்து செக்ஷுவல் ரீதியாக அசால்ட் பண்ணுவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தை இரட்டை அர்த்தத்துல பேசுவாங்க. பேசுறது மட்டும் இல்ல, சட்டசபையிலேயே மானபங்கப்படுத்தினாங்க. இதுதான் அவங்க டிஎன்ஏ. இந்திரா காந்தி அம்மா இங்க வர்றாங்க, அவங்களை திமுக தொண்டர்கள் மதுரையில தாக்குறாங்க, ரத்த காயம் ஏற்படுகிறது என்று சொல்லி பேப்பர்ல இருந்த உடனே இந்த திமுக தலைவர் என்ன பேசினாங்க தெரியுங்களா? அது மாதவிடாய் ரத்தம். பெண்களை இன்னும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சி இந்த காங்கிரஸ் திமுக அப்படித்தான். ஆகவே பெண்கள் இதை புரிஞ்சுக்கணும். பெண்கள் இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது வந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். அது புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால இது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா மோடியுடைய கமிட்மெண்ட் டு த காஸ். அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. உண்மையிலே காங்கிரஸ் கட்சியும் மற்றவங்களும் சேர்ந்து ஒத்துழைப்பாங்க. இந்த பெருமை எதுவுமே எனக்கு வேண்டாம். காங்கிரஸ் சொன்னார், துரோகம் நீயே வச்சுக்கோன்னு சொன்னார். ஐ டோன்ட் வாண்ட் கிரெடிட். பெண்கள் முன்னேறினா போதும் சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு சொல்லும் போது செஞ்சா என்ன? அப்ப நீ செய்ய தயாரா இல்ல. உண்மையிலே உனக்கு பெண்கள் மேல அக்கறை தான் பண்ணிருக்கணும் இல்லையா? ஏன் பண்ணல? மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஜெட் ஃபைட்டர்ல வந்து பைலட் முதலாக பெண்களுக்கு அந்த பதவியை அந்த இதை போஸ்ட கொடுத்து மோடி அவர்கள் தான். நம்முடைய சுதந்திர தினத்துல ரிப்பப்ளிக் டே பேரட் நடக்கும் போது அதை அணி முன்னால வகுத்து செய்யக்கூடிய தலைமை பொறுப்புக்கு பெண்களை கொடுத்த இவர் தான் இல்லைங்களா? இன்னைக்கு உலகமே வேந்து பார்க்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர் அதை நடந்து முடிஞ்ச பிறகு அதை பத்தி 2 பெண்கள் தான் கொடுத்தாங்க. அப்ப பெண்களுக்கு நாரி சக்தி என்று சொல்லி பெண்களுக்கு உயரிய அந்த இடத்தை அந்தஸ்தை கொடுத்தது மோடி, பாஜக. மறுக்கவே முடியாது. ஆகவே he is committed to the cause. அவருடைய கமிட்மெண்ட் தெரிகிறது, இவர்கள் நான் கமிட்மெண்ட் தெரிகிறது. அதனாலதான் சொன்ன, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து.